நடிகர் ராஜ்கிரண் வரலாறு. ஒரு சினிமா விநியோகஸ்தர் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து அதன் பிறகு அங்கிருந்து தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு விநியோகஸ்தராக மாறி அதில் ஜெயித்து, அதற்கப்புறம் ஒரு தயாரிப்பாளராக மாறி அதுலேயும் ஜெயித்து, சினிமாவில் நடிகராக ரொம்ப மிகை நடிப்பு இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான கதாபாத்திரங்களில் வாழ்ந்து சினிமாவின் மிக புகழ்வாய்ந்த இடத்துல அமர்ந்தார். இவர் கரிச்சோறு சாப்பிட்றதும் நல்லி எலும்பெடுத்து கடித்து சாப்பிட்ற விதமும் என்றைக்குமே நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியது. சில நடிகர்கள் சண்டை காட்சிகளை நடிக்கும் போது மட்டும்தான் அது அவ்வளவு உண்மை அப்படின்னு தோணும். இன்றைக்கு சினிமாவில் மிக புகழ்வாய்ந்த இடத்துல இருக்கிற வைகை புயல் வடிவேலை அறிமுகப்படுத்தியவர் இந்த ராஜ்கிரண் தான். இவர் சினிமாவில் பணம் கொடுத்தா எப்படி வேணாலும் நடிப்பேன், எந்த விளம்பரத்தில் வேணாலும் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. தனக்கென்று சில விதிமுறைகள் வைத்து தான் மனதுக்கு ஒவ்வாத விஷயங்களை இவர் செய்கிற ஆள் இல்லை. இந்த நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர், இவர் எப்படி சினிமா துறைக்குள்ள வந்தார், வந்து சினிமா துறையில செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு நடிகர் ராஜ்கிரனுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. ராஜ்கிரண் அவர்கள் 1954 ஆகஸ்ட் 26 ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கீழக்கரையில பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காதர். சிறு வயதிலேயே படிப்பின் மீது ரொம்ப அதீதமான ஆர்வம் கொண்டவரா ராஜ்கிரண் அவர்கள். நன்றாக படித்து IPS தேர்வை எழுதி மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரது நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் காலம் யாருக்கு என்ன அப்படின்னு முடிவு செய்து வைத்திருக்கிறத யாராலும் கணிக்க முடியாது. அது போலதான் ராஜ்கிரனின் வாழ்க்கையும் அமைந்தது. வீட்டு சூழலால 16 வயதிலேயே வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கிறார். எங்கெங்கோ வேலை தேடி அலைந்து அதன் பிறகு ஒரு சினிமா விநியோக கம்பெனியில பணியில சேர்ந்திருக்கிறார். தினக்கூலியாக வேலைக்கு சேர்ந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக திறமையான சினிமா விநியோகஸ்தராக அவதாரம் எடுத்திருக்கிறார். காதர் அப்படிங்கிற இயற்பெயருடைய ராஜ்கிரண் தனது பெயரிலேயே சொந்தமாக திரைப்பட விநியோக நிறுவனத்தை தொடங்கி இவர் தொட்டாலே எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு திரையுலகமே பேசும் அளவுக்கு புகழ் பெற தொடங்கியிருக்கிறார். எந்த வேகத்துல திரைப்பட விநியோகம் அப்படிங்கிற வெற்றி ஏணி படிக்கட்டுகள்ல ஏறினாரோ அதே வேகத்துல அந்த ஏணி படிகளில் இருந்து சில சறுக்கல்களையும் அவர் சந்திக்க ஆரம்பித்தார். இருப்பினும் தனது விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் வாழ்ந்தவரும் இல்லை வீழ்ந்தவரும் இல்லை அப்படிங்கிறது போல மீண்டும் புது அவதாரத்தை எடுத்தார். இந்த முறை அவர் எடுத்த அவதாரம் தயாரிப்பாளர். ஏசியன் காதர் அப்படிங்கிற தனது விநியோக நிறுவனத்தை ரெட்சன் ஆர்ட் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனமாக மாற்றி முதல் முறையாக ஒரு படத்தை அவர் தயாரிக்க முடிவு செய்தார் ராஜ்கிரண். அந்த படம் தான் நடிகர் ராமராஜனை வைத்து எடுத்த என்ன பெத்த ராசா திரைப்படம். இதற்கு பிறகு பலராலும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு கதையை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு முடிவு செய்ததோடு படத்தின் நாயகனாகவும் களமிறங்க முடிவு செய்தார் ராஜ்கிரண். அந்த படம் தான் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த என் ராசாவின் மனசிலே திரைப்படம். இந்த படத்தில் தான் தற்போது ஆல்ரவுண்டராக குழந்தைகள் இளைஞர்கள் என்று அனைத்து தரப்பினரின் மனம் கவர்ந்த காமெடி கிங்காக வலம் வந்து கொண்டிருக்கும் வைகை புயல் வடிவேலுவை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த படத்தினை ஏதோ குருட்டுத்தனமான நம்பிக்கையில எடுத்து விடலாம் அப்படின்னு ராஜ்கிரண் இறங்கவில்லை. இதோட வெற்றியை முன்பே திட்டமிட்டு கணித்து தான் இறங்கியிருக்கிறார். நினைத்ததை சாதித்தும் காட்டினார். படமும் படத்தில் இடம்பெற்ற பாடல்களையும் தாண்டி ஒரு காட்சி இன்று வரைக்கும் மக்கள் மனதில் அப்படியே பதிந்து போனது. அதுதான் ராஜ்கிரண் படத்துல நல்லி எலும்பு எடுத்து கடித்து சாப்பிடக்கூடிய காட்சி. அன்று இந்த காட்சி பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானதோடு கிராமங்களில் கோயில் திருவிழாக்களில் கிடா விருந்து வைத்தால் அங்கு நல்லி எலும்பை சாப்பிடும்போது ராஜ்கிரண் மாதிரி நல்லா கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவங்க ஏராளம். இப்படி விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நடிகராக மக்கள் மனங்களில் முதல் படத்திலேயே நன்கு பதிந்து போனதால தொடர்ந்து நடிகராக களமிறங்கினார். அப்படி சில படங்களை சொந்தமாக தயாரித்து நடிக்கவும் செய்தார். இவரது படங்களில் பெரும்பாலும் சமூகம் சார்ந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கும். இவரது படங்களிலோ நடிப்பிலோ செயற்கைத்தனம் சுத்தமாக இருக்காது. வாழ்க்கையோடு ஒன்றித்து நடிக்கும் ராஜ்கிரண் தனது ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அந்த மாதிரி தான் தேர்வும் செய்து வந்தார். அப்படி இவர் நடித்த படங்கள்ல நந்தா பெரியய்யாவையோ, சண்டக்கோழி படத்தின் பெரியவர் துறையையோ, பாண்டவர் பூமி தனசேகரனையோ இன்று வரைக்கும் யாராலும் மறக்கவே முடியாது. அதுபோல இவரது படங்களில் பாடல்களும் மிகவும் ரசிக்கக்கூடியவையாக இருக்கும். இளையராஜா மீதும் அவரது இசை மீதும் தீராத காதல் கொண்ட ராஜ்கிரண் அவரை தவிர வேறு இசையமைப்பாளர்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதை விரும்புகிறதே கிடையாது. அந்த வகையில் இவர்களது கூட்டணியில் வெளிவந்த
பெண் மனசு ஆழமென்று அந்த பாடலும், சோழ பசுங்கிளியே பாடலும், தாயென்னும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே அப்படிங்கிற பாடலும், ஒரு சந்தன காட்டுக்குள்ள அப்படிங்கிற பாடலும், அடி பூங்குயிலே இந்த பாடலும், ராத்திரியில் பாடும் பாட்டு, இந்த பாடல்களை எல்லாம் இன்று வரைக்கும் யாராலும் மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு 80-90களில் மக்களின் மனம் கவர்ந்த நாயகனாக வலம் வந்த ராஜகிரண் திடீர்னு திரைத்துறையிலிருந்து காணாமல் போனார். அவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பது யாருக்கும் தெரியாமலே இருந்து வந்தது. பிறகு 2001 மீண்டும் நந்தாவில் ஒரு பயமூட்டிய பெரியவராக, பாண்டவர் பூமியில சாதுவான மனிதராக திரைத்துறைக்குள்ள நுழைந்தவர். வரிசையாக சிம்புவுடன் கோவில், விஷாலுடன் சண்டக்கோழி, விஜயுடன் காவலன், தனுஷுடன் வேங்கை என அனைத்திலும் ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் போல தோன்றினாலும் நடிப்புல வித்தியாசம் காட்டி நடிக்க ஆரம்பித்தார். இப்படி ஒரு பரிமாணத்தில் நடித்தவர் விமலுடன் மஞ்சப்பை, சிவகார்த்திகேயனுடன் ரஜினி முருகன் போன்ற படங்களையும் நகைச்சுவை மிகுந்த கதாபாத்திரங்களை நடித்து ரசிக்க வைத்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இவரது வித்தியாசமான நடிப்பிற்கு மற்றும் ஒரு சான்றாக அமைந்தது நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்த பவர் பாண்டி திரைப்படம். இந்த படத்துல ராஜகிரண் தான் ஹீரோ என்றவுடன் பலருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது இந்த விஷயம். மீண்டும் ராஜகிரனை பழைய ஹீரோவாக திரையில பார்க்க எல்லாரும் ஆவலுடன் காத்திருந்தாங்க. காரணம், 60 வயதிலும் ஹீரோவாக, அதுவும் எந்த கஸ்தூரி ராஜாவின் படத்துல ஹீரோவாக அறிமுகமானாரோ அதே கஸ்தூரி ராஜாவின் மகனான தனுஷ் இயக்கத்துல மீண்டும் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை 60 வயதிலும் ராஜகிரண் தனது காதல் சொட்டும் நடிப்பாளர் ரசிக்க வைத்ததோடு ஆக்ஷனிலும் சென்டிமெண்டிலும் பட்டையை கிளப்பியிருந்தார். ராஜகிரண் சினிமாவிற்கு வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் வராம சினிமாவை மிகவும் நேசித்து நடிக்க வந்தவர். அதனால திரைத்துறையில பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்து இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராஜகிரண் அவர்கள். படங்களில் எப்பொழுதும் முரட்டுத்தனமான ஆளாக நமக்கெல்லாம் பெரும்பாலும் பரிச்சயமான ராஜகிரண் நிஜ வாழ்க்கையில மிகவும் சாதுவான அன்பான ஒரு மனிதரா, என்றும் தனது கொள்கையிலிருந்து மாறாத யதார்த்த மனிதராக வாழ்ந்து வருபவர். காசு வருகிறதே அப்படிங்கிறதுக்காக விளம்பரங்கள்ல கூட நடிப்பதை விரும்பாம சில கொள்கைகளோடு இன்றும் பயணித்து வருகிறவர். என் ராசாவின் மனசிலே மாயாண்டியாக, பாண்டவர் பூமி தனசேகரனாக, சண்டக்கோழி ஊர் பெரியவர் துறையாக என்றென்றைக்கும் நம்முடைய மனம் கவர்ந்தவர் ராஜகிரண். தன்னுடைய படத்திலெல்லாம் ஏதாவது ஒரு சமூக கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல எப்பொழுதும் விருப்பமாக இருப்பார். அப்படித்தான் குடி ஒருவனின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்கும் அப்படிங்கிறத சொல்லும் படம் தான் என் ராசாவின் மனசிலே. அதே போல நந்தா படத்துல இவர் பேசிய அக்கிரமத்தை பார்த்து கொதிச்சு எழுற அத்தனை பேரும் சாமி தாண்டா அப்படின்னு சூர்யாவுடன் இவர் பேசுகிற அந்த வசனம் அவ்வளவு பிரபலம். சண்டக்கோழியில நடித்த துரை ஐயா அப்படிங்கிற கேரக்டருக்காக சிறந்த துணை நடிகருக்கான தமிழக அரசின் விருதை பெறுகிற அளவுக்கு இவருடைய நடிப்பு அவ்வளவு அபாரமாக இருந்தது. 100 நாட்களுக்கு மேல் ஓடிய நடிகர் ராஜகிரண் அவருடைய படங்கள் என் ராசாவின் மனசிலே கஸ்தூரி ராஜா இயக்கத்துல ராஜகிரண் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. இந்த படத்தோட வெற்றி தான் இவர் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் ஹீரோவாக நடிப்பதற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. நடிகர் ராஜகிரண் இயக்கத்துல வெளிவந்த எல்லாமே என் ராசா இந்த படம் இவருடைய 2வது படம். இந்த படத்துல சங்கீதா, ரூபஸ்ரீ மற்றும் வடிவேலு ஆகியோர் படத்துல நடித்தாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்தார். இந்த படத்துல வருகிற ஒரு பாடல் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இந்த படத்தின் பாடல் அனைத்தும் மாபெரும் வெற்றியை பெற்றன. இந்த படமும் ராஜகிரனுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. வடிவேலுக்கு இந்த படம் திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது. அடுத்ததாக நடிகர் ராஜகிரண் அவருடைய திரை வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னா இயக்குனர் பாலா இயக்கத்தில் வந்த நந்தா படம் தான். நடிகர் ராஜகிரண் அவருடைய நடிப்புல மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படம். இந்த படத்துல நடிகர் ராஜகிரண் நடிக்க வேண்டிய அந்த கதாபாத்திரத்துல அதற்கு முன்பாக பேசப்பட்டவர் சிவாஜி கணேசன். இந்த கதாபாத்திரத்தை ராஜகிரனால தாங்க முடியுமா அப்படியெல்லாம் சில சந்தேகங்கள் இருந்திருக்கிறது. ஆனா படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த கேரக்டரை ராஜகிரனை தவிர வேறு யாராலும் இவ்வளவு சிறப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு இயல்பான நடிப்பை கொடுத்திருந்தார் நடிகர் ராஜகிரண். அடுத்ததாக இயக்குனர் சேரன் இயக்கத்துல ராஜகிரண் நடிப்பில் வெளியான திரைப்படம் பாண்டவர் பூமி. இந்த படத்துல ஒரு அழகான குடும்ப தகப்பனாக அவ்வளவு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். அடுத்ததாக இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்துல ராஜகிரண் நடிப்பில் வெளியான திரைப்படம் சண்டக்கோழி. இந்த படத்திற்கு அப்புறம் நடிகர் ராஜகிரனுக்கு ஒரு நல்ல மாசான இமேஜ் உருவாகி இருந்தது. இயக்குனர் சேரன் இயக்கத்துல ராஜகிரண் நடிப்பில் வெளியான திரைப்படம் தவமாய் தவம் இருந்து. இந்த படத்துல பத்மபிரியா, சரண்யா பொன்வண்ணன் ஆகியோரோட
சரண்யா பொன்வண்ணன் ஆகியோரோட ராஜ்கிரண் நடித்திருக்கிறார். இந்த படம் பல விருதுகளை வாங்கியிருக்கிறது. இந்த படம் நடிகர் ராஜ்கிரனுடைய திரைப்பட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு படம். அடுத்த படம் தனுஷ் இயக்கத்தில் வெளியான பவர் பாண்டி. இந்த படம் தனுஷ் இயக்கிய முதல் படம். ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. ராஜ்கிரண் அவர்கள் அடுத்த இன்னிங்ஸை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த படம் தான். நடிகர் ராஜ்கிரனாக திரைப்படத்தில் அசத்தி கொண்டிருந்தவர். அவர் ஒரு இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் மிகப்பெரிய இடத்துக்கு போனவர். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், விஜயகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இணையாக திரையுலகில் போட்டி போட்ட ஒரே நடிகர் அப்படின்னா ராஜ்கிரனை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ரஜினி, கமல், விஜயகாந்த், ராமராஜன் போன்ற பல்வேறு பிரபலமான நடிகர்களின் திரைப்படங்களை கொண்டாடி வந்த ரசிகர்கள் மத்தியில் ராஜ்கிரண் திரைப்படத்திற்காகவே ஒரு மாபெரும் ரசிகர் கூட்டம் திரண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் இவருடைய மாசான ஸ்டைல் அப்படின்னா தொடை தெரிய வேஷ்டியை தூக்கி கட்டி கொண்டு கம்பீரமாக இருப்பது தான். சண்டை காட்சிகளில் அவ்வளவு இயல்பாக இவர் அடித்தா கண்டிப்பாக அடிவாங்கின நபர் செத்தே போயிடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இப்படி உடல் கட்டும் இருந்தது. அந்த நடிப்பில் அவ்வளவு யதார்த்தமும் இருந்தது. மேலும் இவர் நடித்த காலகட்டத்தில் பிரபல முன்னணி நடிகர்களுக்கு இணையாக 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். அந்த வகையில் இவர் நடித்த மாணிக்கம் அப்படிங்கிற திரைப்படத்தில் 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதான். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் சினிமாவில் நான் பஞ்சம் பிழைக்க வந்தவன், இந்த சினிமா எனக்கு இவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப நன்றி விசுவாசத்தோடு எல்லா பேட்டிகளையும் பதிவு பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவின் முன்னணி காமெடி நடிகராக இருக்கிற வைகை புயல் வடிவேலுவை அறிமுகப்படுத்திய நடிகர் ராஜ்கிரண் இந்த விஷயத்தை என்னைக்குமே எங்கேயுமே பெரிய விஷயமாக சொல்லிக் கொள்வதே இல்லையா. நடிகர் வடிவேலு அவருடைய சொந்த திறமையால தான் இந்த சினிமாவில் முன்னுக்கு வந்தார், நான் அதுக்கு ஒரு சாதாரண காரணம் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய இந்த அறிமுக சம்பந்தப்பட்ட விஷயத்தை பதிவு பண்ணுவாராம். இவருடைய திரை வாழ்க்கையில முனி படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். இவரும் ராகவா லாரன்ஸும் சேர்ந்து அந்த கதாபாத்திரங்கள்ல நிகழ்த்தி காட்டிய மேஜிக் அப்படிங்கிறது, இவர் ஒரு மாபெரும் நடிகர், மக்களுடைய அபிமானத்தை கவர்ந்தவர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்த படம் முனி. இந்த சினிமா துறையில் ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாலும் சில நடிகர்களுடைய நடிப்பை பார்க்கும்பொழுதுதான் அவ்வளவு இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் குணத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்ப மதிப்புக்குரியதாக இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் இந்த நடிகர் ராஜ்கிரண் அவர்கள். அவர் தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸையும் ரொம்ப வெற்றிகரமாக இந்த சினிமா துறையில் விளையாடி வருகிறார். அவர் இன்றைக்கு போல என்றைக்கும் இந்த சினிமா துறையில் மிக புகழ்பெற்று விளங்குவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுவே நடிகர் ராஜ்கிரண் அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.